சார் ஜோ வணக்கம் உட்காந்து சாயந்தரம் தான் வருவார் இப்போ காலையிலே வந்துருக்காரு போன மாசம் தானே எனக்கு ஜேக்கபோட பிரேக்கப் ஆச்சு அது போன மாசம் What's in your apartment? It took me a long time to finally settle down, but the change of scenery has helped me out. Glad that things are finally working out for you. Yeah, me too. Happy 23rd anniversary, Ma. Sorry I could not be there. Thank you, Dikanna. இனி அடுத்த மாசம் வரும்போது we are organizing another rally for this. வந்தா நீயும் கலந்துக்கலாம். என்ன வேணும் தெரியும் இன்னும் சொல்கிறேன் 40 நிமிஷத்தில் போகிறோம் வெயிட்டிங் ட்ரை வேறு பசி வேறு அப்பா வெயிட்டிங் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஓகேவா சரி நான் ஆர்டர் பண்ணலாம் சரி இந்த வீக்கெண்ட் நான் வரேன் அவளை பார்க்க. கோர்ட்டே அவ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அவ லீகலா என் கூட இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியும்? சபதம் பண்ணுறியா bitch? I'm gonna come and get you. உன் சாவு என் கையில் தாண்டி இருக்கு. பாய் பாய். Yeah. என்னது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுற ஃபுட்டை டிஸ்பிளே பண்ணுறோமா இல்லை நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். போன வாரம் வரைக்கும் ஒரு பட்டன், இந்த வாரம் 2வது பட்டன். என்ன ட்ரை பண்ணுறீங்க சார்? இல்லை சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சம்மர் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்த வாரத்துலேருந்து வெயில் இன்னும் ஜாஸ்தி ஆக போகுது. என்ன பண்ண போகிறீங்க? Don't give me such nonsensical excuses. அதில் போய் இந்த பட்டனை போடுங்க. இந்த கஸ்டமர்ஸை சர்வ் பண்ணுற வழியை பாருங்கள். ஃபுட்டை மட்டும் கண்ட்ரோல் யா சார். உனக்கு தான் அந்த ஆள் பற்றி தெரியும்ல. எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அதுக்கு வாய்க்கு வந்தபடி சொல்லலாமா? அதோ இப்ப சரி மாதிரி பேசிட்டு போறா. அந்த ஆள் பேச்சே அப்படிதான். ஹலோ எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? சார் 1 minute சார். என்னம்மா சும்மா வெட்டியாக கதை பேசிட்டு நீங்கள் எடுத்துக்கே அதை எடுத்து கொடுத்தா நம்ம பாடி போய் சாப்பிடலாம்ல. பரத் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை. ஒன்றும் இல்லை, கூட ஒரு 5 minutes பேசணும் அவ்வளோதான். சொல். I know you are going through hard times with your divorce, குழந்தையோட கஸ்டடி. அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த கஃபே பிஸ்னஸையும் ரன் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் உன்னோட இந்த பர்சனல் சுச்சுவேஷன் கஃபேயை ரொம்ப பாதிக்குது. என் டிவோர்ஸ் ஆமாம் இந்த கஃபேயை பாதிக்கிறதா? எப்படி? என்னையும் பலதாவே திட்டுப்போ இந்த மாதிரி கேவலமா எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மதிக்காது. நானும் ஒன்ன மாதிரி மதிக்காம இருக்க முடியாது. உனக்கு என்ன அடிக்கடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் மாத்துறது சகஜம். ஏன் அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கல? யாராவது அப்படி கிட்ட பேசினா அது தாங்கிக்க
முடியாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன ஊர்ல இருக்கிற எல்லாரையோடய சுத்துறவளா? நான் இத்தனைக்கும் உன்னை கன்சோல் பண்ண வந்தேன். ஏன் தேவையில்லாம என்னை பத்தி அசிங்கமா பேசுற? என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார், ஒரு நிமிஷம் தானே கேட்டேன். அப்படி என்ன அவசரம்? வெயிட் பண்ண வைக்கிறதுனால நான் கூட பேசுவேன். உங்க ஆர்டர் என்ன? பட்டர்ஸ்காட்ச் கேக். என்னங்க ஆட்டிடியூட் உங்களுக்கு? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? பேர் என்ன? Call your manager. You're going to get into the online reviews, I tell you. Call your manager. உங்க ஆர்டர் கிடைச்சிச்சுங்களா? ஆர்டர் வந்தாச்சுல? போங்க சார். பேசிட்டு மதிக்கிறா. இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆற? இவ்வளவு அசிங்கப்பட்டு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. வா போலாம். எவ்வளவு சொன்னது நம்ம எதுக்கு போனோம்? போகணும். என்னோட ஃப்ளேவர் இங்க தான் கிடைக்கும். இதுக்காக நம்ம டீடூர்ல எடுத்து வந்திருக்கோம். நான் இங்க தான் சாப்பிடுவேன். என்னால இப்படி மானங்கட்ட உட்கார முடியாது. 5 minutes. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். சரி, இப்போ எங்க போற? பாத்ரூம். போலாம்ல. ஜார்ஜுக்கு கல்யாணமா கேள்விப்பட்டியா? ஜார்ஜுக்கா? ஜூலி. அவளா? ஜூலி நல்ல பொண்ணு தானே? ஐ ran into her last week. நிறைய பேசுறா. Maybe that's why he likes her. ராம், ராம், பரத், நீ முன்ன மாதிரி இல்லை. எப்பவுமே ஒரு எரிச்சலோடயே சுத்திட்டு இருக்கு. நம்ம எம்ப்ளாயீஸ் நீ எப்போ என்ன சொல்லுவியோங்கிற பயத்திலேயே சுத்திட்டு இருக்கு. அவங்க செய்யற வேலையில ஒரு ஈடுபாடே இல்லை. அவங்க இங்க ஒரு வெறுப்போடு தான் வேலை பார்க்குறாங்க. அந்த வெறுப்பை கஸ்டமர்ஸ் மேல காட்டுறாங்க. இதை நான் சொன்னேன். ஆன்லைன் ரிவ்யூஸ்ல கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஒரு 1.5 years நம்ம ப்ராஃபிட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. காசு அதை சொல்லி தொலையேன். கண்ணு தெரியல? கம்மகே நீ காது கேட்காதா? இப்படி வந்து மேல விழுந்த? நான் நல்ல கண்ணா, நேரா நடக்க வேண்டியதுதானே. ஸ்டூபிட். நான் நேரா தான்டா வந்தேன். நீ தான் மேல வந்து விழுந்த. பெரிய ரத்தி தேவி, உன் மேல இடிக்க தான் எல்லாம் கியூ கட்டி நிக்கிறோம் இங்க. இப்படியா இன்டீசென்ட்டா பேசுவ லேடிஸ் கிட்ட? நீங்க இடியட் ஸ்டூபிட்னு கொடுப்பீங்க, நாங்க வாங்கி வச்சுக்கணும். திருப்பி கொடுத்தா எரியுதா? ஒரு ராஸ்கல். dude, are you okay? சாரி மேடம். என்னடா இப்படி ஆளால வந்து மேல மோதுறீங்க? வேணும் பண்ணல மேடம், தெரியாம கால் பட்டுருச்சு. நீ போனை உடைச்சிட்ட. நான் எப்படி என் பொண்ணு கிட்ட பேசுவேன்? மேடம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க தான் காலை கோணல நீட்டின்னு என்ன தடுக்கி விட்டீங்க. இப்போ என்ன குத்து சொல்றீங்களா? என்னடா சொல்றீங்க? அவன் என்னடா என்ன கண் பார்வை சரியில்லைன்றான். நீ என்ன எனக்கு கால் கோணலா இருக்குன்றியா? அவன் வந்து மேல விழுந்துட்டு என்ன மேல தப்பு சொல்றீங்க? அந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லல மேடம். நீங்க எதுக்கு இப்ப சம்பந்தம் பேசுறீங்க?
மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கியோ அவங்க அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருப்பாங்க. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் இஸ் ஆல் ஐம் சேயிங். நீ நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கல. நீ தான் புரிஞ்சுக்கல. உனக்கு சேர வேண்டியது எவ்வளோன்னு சொல்லு. நாளைக்கே செட்டில் பண்ணிடுறேன். எடுத்து கிளம்பி போயிட்டே என்ன பண்ற? ஏய் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? What the hell is going on? What goes around comes around is all I'm saying.